ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 105 ஒர்க் மாஸ்டர் எக்ஸல். இது வந்து 106 ஹெச்பி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு டிராக்டர். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 4 சிலிண்டர் இன்ஜின், எஃபிடி இன்ஜின், ஃபியட் பவர் ட்ரெயின். இதில் 4 வால்வ், ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 4 வால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 சிலிண்டர் இன்ஜின்லேருந்து பவர் தான் இந்த 106 ஹெச்பி ப்ரொடக்ட் பண்ணிது. இதோட அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்குது. 4 வீல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500, கிட்டத்தட்ட 4.5 டன் வந்து வெயிட் வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹெவியான ஆக்சில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து டபுள் ஆக்டிங் வால்வு, சிலிண்டர் வந்து சிங்கிள் ஆக்டிங் தான் இருக்கும். இதில் வந்து டபுள் ஆக்டிங் கொடுக்கறனால இதோட லைஃபு இன்னும் நல்லாயிருக்கும், ரிலேபிலிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கோர் ஏர் கிளீனர். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளீனிங். ஒவ்வொரு டைமும் ஒரு கஸ்டமர் வந்து இறங்கி ஃப்ரண்ட்டு ரேடியேட்டர் வந்து க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கிளீன் நடக்கிறதுனால அவர் கேபின் விட்டு இறங்கி வர வேணாம். அவரோட டைம் வந்து மிச்சமாகும். அந்த பர் ஏக்கரை அந்த 45 மினிட்ஸ்லையோ 40 மினிட்ஸ்லையோ அதை முடிக்க முடியும். கூலிங் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசல். அந்த ஃபியூல் வந்து ஹீட் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து இன்ஜின் கொடுக்கணும். அந்த பம்புக்கு போகும்போது அந்த பம்போட தேய்மானம் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் கூலிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், டிரான்ஸ்மிஷன் ஆயில்னு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி தான் எப்பொழுதுமே டிரான்ஸ்மிஷன் ரொட்டேஷன் ஆகுது. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திருப்பி டிராக்டர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆயில் டோட்டலாக கூலருக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிஷனுக்கு போகுது. அப்போ அந்த கூலிங் சிஸ்டம் நடக்கிறதுனால டிரான்ஸ்மிஷன் ஆயில் ஹீட் ஆகிறத தடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் கிளீனர், ஏரை வந்து கூல் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஏரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஏர் கூலர் கொடுத்துருக்கோம். இது வந்து வித் டர்போ ஏர் கூலர். ஸோ அந்த ஏரையும் நம்ம வந்து கூல் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூலண்ட். இன்ஜினுக்கு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் அந்த கூலிங் சிஸ்டம் தான். இந்த கூலிங் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கூலண்ட் ஏர் ரேடியேட்டர் மூலயமா தான் கூல் பண்ணி கொடுக்குறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்கிறதுனா OAT கூலண்ட். OATனா ஆர்கானிக் ஆன்டிஃப்ரீஸ் கூலண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அதை வந்து சேஞ்ச் பண்ணுற பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஹவர், 3000 ஹவருக்கு ஒரு தடவை தான் அந்த கூலண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கூலண்ட் வந்து வெறும் கூலிங் சிஸ்டம் மட்டும் இல்லை, அந்த உள்ளார உள்ள எந்த ஒரு கரையும் படியாமல் அந்த வாட்டரில் இருக்க கண்டென்ட் எதுவுமோ பிளாக்கையோ எதையுமே அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த கூலிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 105 ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் விஸ்காஸ் ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம். 105ல் ரிவர்சபிள் ஃபேன். இதுவும் சரி கஸ்டமருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான்.